வெளிகட போலீசால விசாரணைகள் சொல்லி அழைத்து செல்லப்பட்ட 26 வயதான இளைஞன் இன்னைக்கு உயிரோட இல்லை. இது இலங்கையில இது இன்னும் ஒரு லாக்அப் மேடர். அதுவும் போலீசாரால மேற்கொள்ளப்பட்டிருக்கு என்ற மாதிரி கூறப்பட்டு வருது. அதுவும் போலீசாரால துன்புறுத்தப்பட்டு அந்த இளைஞன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றது அந்த இளைஞனின் தாய், அவனுடைய நண்பர்கள், சிறை கைதிகளை பாதுகாக்கின்ற அமைப்பு என்பன கூறுகின்றது. மற்ற பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இளைஞன் ஒரு மனநோயாளி. அவன் தன்னைத்தானே தாக்கி கொண்டு தான் உயிரிழந்துள்ளான் என்ற மாதிரி போலீஸ் தரப்பினர் தெரிவித்துள்ளனர். இதை பாத்தீங்கன்னு சொன்னா 2 நாட்களாகவே இந்த சம்பவம் ஸ்ரீலங்காண்ட மீடியாவில பெரும் ஒரு பேசுபொருளா மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த 26 வயது இளைஞனுக்கு நடந்தது என்ன, அந்த சம்பவத்தின் பின்னணி என்ன, வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் பிகே நியூஸ் ரிப்போர்ட்டிங் பானுஷா. செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் 1 போலீசார் அவசர பிரிவுக்கு ஒரு கோல் வருது. அது ஒரு கொழும்புல இருக்கிற ஒரு வீட்டுல இருந்து அந்த அழைப்பு இருக்கு. அந்த அழைப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, தன்னோட வீட்டுக்குள்ள அத்துமீறி ஒரு இளைஞன் நுழைந்திருக்கிறார் என்ற மாதிரி அந்த அழைப்புல கூறப்பட்டிருக்கு. அவ்வாறாக அது தொடர்பாக பேசுவதற்காக தான் அந்த அழைப்பு எடுத்திருக்கிறாங்க. சோ பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பிரதேசம் அமைஞ்சிருக்குன்னு சொன்னா வெளிகட போலீஸ் பிரிவுக்குள்ள. சோ வெளிகட போலீஸ் நிலையத்தில இருந்து சில உத்தியோகத்தர் அந்த வீட்டை நோக்கி அனுப்பப்படுறாங்க. சோ பாத்தீங்கன்னு சொன்னா போலீசார் அங்க போய் பாக்க அந்த வீட்டுக்காரர் மற்றும் அவங்க சூழ இருக்கிறாங்க அந்த இளைஞனை கட்டி வச்சிருந்திருக்காங்க. அங்க போலீசார் போய் பார்த்த போது சில கதைகள் கூறப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு அந்த இளைஞனை போலீஸ் அதிகாரிகளிடம் ஒப்படைச்சிருக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளேயே அந்த கைது செய்யப்பட்ட இளைஞனை வச்சு போலீசார் அடுத்தடுத்து கேள்வி கேட்டிருந்தாலும் அவன் எந்த ஒரு பதிலையுமே கூற இல்ல. சோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அவன் ஒரு குழப்பம் விளைவிக்கும் மூலமாக தான் ஒரு மனநோயாளி என்ற மாதிரி தன் பிஹேவியரை சேஞ்ச் பண்ணி நடந்து கொண்டதா இது எல்லாமே போலீஸ் தரப்பினர் கூறுகின்ற விஷயம். மனநோயாளி மாதிரி செயற்பட்டதாலதான் விசாரணைக்காகவும் அவனை தடுத்து வைத்ததுக்காகவுமே போலீஸ் நிலையத்துக்காக வெளியிட போலீஸ் நிலையத்துக்கு தாங்க அழைச்சு கொண்டு போனாங்க என்ற மாதிரி தங்களோட அறிக்கையில போலீசார் குறிப்பிட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னு சொன்னா போலீஸ் நிலையத்திலயுமே அவன் அமைதியா இல்லாம குழப்பம் விளைவிக்கும் மூலமாகவும் ஒரு நோயாளி மாதிரியும் தன் செயற்பாடுகளை மேற்கொண்டிருக்கு. அதோட தன் தலையை தானே சுவத்துல முட்டி காயத்தை ஏற்படுத்தவும் முயற்சித்திருக்கிறான். அந்த நேரத்துல அவனை கட்டுப்படுத்தவும் முடியாம போயிருக்கு. அதோட கட்டுப்படுத்தி சிறை கூடத்துக்குள்ள கொண்டு போக முயற்சிக்கும் போது அந்த சிறை கம்பிகளையும் தலையை மோதி தன காயத்தை ஏற்படுத்த முயற்சித்திருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 5-6 போலீசார் அங்க இருந்திருப்பாங்களா, அவங்களால கூட அந்த இளைஞனை அப்படியே கண்ட்ரோல் பண்ண முடியாம இருந்திருக்குமான்றது ஒரு கேள்விக்குரிய விஷயமா இருக்கு. ஆனா போலீசார் என்ன சொல்லணும்னு சொன்னா அவன் தனக்கு காயத்தை ஏற்படுத்த முயற்சித்திருக்கான்ற மாதிரி. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா முள்ளேரியா ஹாஸ்பிட்டல்ல அவனை கொண்டு சிகிச்சைக்காக அனுமதிச்சிருக்கணும். அங்க பாத்தீங்கன்னு சொன்னா சிகிச்சை பலனின்றி அவன் உயிரிழந்துள்ளான். சோ இதுல இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா தாங்கள் துன்புறுத்தியதாகவோ அல்லாட்டி அவனை கொடுமைப்படுத்தியதாகவோ அவனை தாக்கியதாகவோ எந்த ஒரு சாட்சியமும் இல்லை, அப்படி செய்யவும் இல்லை. அவன் தான் தன் தலையை சுவத்துல மோதி தனக்கு தானே காயத்தை ஏற்படுத்த முயற்சித்திருக்கிறான் என்ற மாதிரி போலீசார் தரப்புல இருந்து கூறப்பட்டிருக்கு. அதோட அந்த அறிக்கையில அவன் கூச்சலும் குழப்பமும் ஏற்படுத்த மூலமாக தனி ஒரு மனநோயாளி போல பிஹேவ் பண்ணி கொண்டான்ற மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கு. சோ பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இளைஞனை அழைச்சி சென்ற போது அந்த சிறை கூடத்துக்குள்ள இன்னும் 16 கைதிகள் இருந்திருக்கணும். சோ அந்த 16 கைதிகளுமே சாட்சி. சோ இது போலீஸ் தரப்புல இருந்து அந்த இளைஞனுக்கு விளைவிக்கப்பட்ட ஒரு செயலே கிடையாது என்ற மாதிரி போலீசார் அவங்களோட பக்கத்தரப்பு விஷயத்த கூறியிருக்கிறார். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பிரச்சனையை பற்றி விசாரிக்கிறதுக்கு ஒரு குழு நியமிக்கப்படும். அந்த குழு மூலம் தான் அடுத்த நடவடிக்கை என்ன எடுக்கலாம்ன்றது தெரியப்படுமா விசாரணைக்கு பிறகுதான் அடுத்த நடவடிக்கை பற்றி தெரியப்படும் என்ற மாதிரியும் குறிப்பிடப்பட்டிருக்காங்க. இந்த இளைஞரை பொறுத்த வரைக்கும் பதுளை பிரதேசத்தை சேர்ந்த 25 அல்லது 26 வயதுடைய ஒரு இளைஞன் நிமேஷ் என்று அவருடைய பேர் ஊடகங்கள்ல சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இளைஞரோட நண்பரும் அவருடைய குடும்பத்தாரும் சொல்றது போல அந்த இளைஞன் ஒரு டிகிரி ஹோல்டர், அதாவது பட்ட படிப்பை முடித்த ஒரு இளைஞராக தான் இருந்திருக்கிறார். கொழும்புல லாங்கா ஹாஸ்பிட்டல்ல இப்ப அந்த மருத்துவத்துக்கு வருவாங்க அவங்களை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு உதவியாளராக மருத்துவ உதவியாளர் என்ற மாதிரியான ஒரு பாடநெறிக்கான டிகிரியை தான் அந்த இளைஞன் பெற்றுக் கொண்டிருக்கிறார். படிப்புல மிகவும் ஆர்வம் செலுத்தக்கூடிய ஒரு இளைஞராகத்தான் அவர் சூழ இருந்தார்கள் அவரை பற்றி சுட்டிக்காட்டியுள்ளார்கள். இந்த மாதிரி வைத்தியசாலையில வேலை செய்யக்கூடிய ஒரு இளைஞரை போலீஸ் எப்படி அவர் ஒரு மனநோயாளி என்ற மாதிரி குறிப்பிட முடியும்.
அப்படி அவர் ஒரு மனநோயாளியா இருந்தா எப்படி அந்த பயிற்சிக்கான பாடநெறிகளை அவர்கிட்ட வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, அதாவது அந்த பயிற்சிக்காக வந்து அவர் எப்படி உள்ள இழுத்திருப்பாங்க என்ற மாதிரியான கேள்விகள் மக்களால் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் நடந்த நாள் ஏப்ரல் 1 இந்த இளைஞனுக்கு அவருடைய நண்பன் ஒரு ஆள் இரவு 8:30 அப்படி ஒரு கால் பண்றார், போன் கால் ஒன்று பண்ணிருக்கு. ஆனா நிமேஷ் தரப்புல இருந்து எந்த ஒரு சத்தமுமே கேட்கல. அப்ப கால் ஆன்சர் பண்ணவர் வந்து என்ன அந்த அமைதியாவே இருந்திருக்கு அந்த சூழல். அப்ப பாத்தீங்கன்னா சொன்னா நிமேஷ் வந்து கதர்ற சத்தம் மட்டும்தான் அந்த நண்பருக்கு வந்து கேட்டிருக்கு. எந்த ஒரு கதையோ எதுவுமே கேட்கல. அங்க சுத்த நடந்த வந்து நிமேஷ் வந்து கதறி கொண்டிருக்க சத்தம் தான் அந்த நண்பருக்கு வந்து கேட்டதா என்றாவது அந்த நண்பர் குறிப்பிட்டிருக்காரு. அதோட வந்து என்ன கேட்டிருக்குன்னு சொன்னா, நான் ஒரு திருடன் இல்லை, என்ன விடுங்கோ விடுங்கோன்ற மாதிரி வந்து சத்தம் கேட்டிருக்கு. அப்ப நிமேஷ் வந்து கால் ஆன்சர் பண்ணதுக்கு பிறகு இந்த சத்தம் தான் வந்து கேட்டிருக்கு. சோ இவர் வந்து என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா, உடனடியா நிமேஷ் அம்மாவுக்கு வந்து கால் பண்ணி இந்த விஷயத்த வந்து கூறியிருக்கிறார். சோ நிமேஷ் அம்மா வந்து திரும்ப திரும்ப வந்து நிமேஷுக்கு கால் எடுத்து ட்ரை பண்ணி கொண்டே இருந்திருக்கிறா. ஆனா கால் வந்து ஆன்சர் பண்ணப்படையில ஒரு சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது ஏப்ரல் 1 அந்த சம்பவம் நடந்த ஆண்டு அப்ப கால் எடுக்க அவர் ஆன்சர் பண்ணல. சோ ஒரு கட்டத்துல வந்து நிமேஷ் வந்து கால ஆன்சர் பண்ணி தன் அம்மாவுக்கு வந்து சொல்லி இருக்கிறார், என்ன வந்து போலீஸ் கூட்டிக் கொண்டு போய் கொண்டிருக்காங்க, எல்லாமே முடிஞ்சது என்ற மாதிரி வந்து அந்த நேரத்துல போனை ஆன்சர் பண்ணி நிமேஷ் வந்து என் அம்மாவுக்கு வந்து சொல்லி இருக்கிறார். ஆனா எந்த போலீஸ் தன்னை எங்க கூட்டிட்டு போறாங்க என்ற மாதிரியான ஒரு தகவலுமே தெரியாது. இதுக்கு பிறகு கொழும்புல வேற சில பிரதேசங்கள்ல இருக்கிற போலீஸ் நிலையங்களுக்கு, அதாவது தாரகம்பிட்டி, பொரலா அப்படியான நிலையங்களுக்கு இப்ப உயிரிழந்திருக்கிற நிமேஷனுடைய தாய் வந்து கால் பண்ணி கேட்கிறாங்க, இப்படி இந்த மாதிரி என்னுடைய மகன் நிமேஷ வந்து போலீஸ் வந்து கூட்டிக் கொண்டு போய் கொண்டிருக்காங்க, ஆனா எந்த போலீஸ் எதுக்காக கூட்டிட்டு போறாங்கன்றது தெரியாது. சோ நான் வந்து அவரை பாக்குறேன், எந்த போலீஸ் நிலையத்துல அவர் இருக்கிறார் என்ற மாதிரி வந்து அந்த போலீஸ் நிலையங்களுக்கு தொடர்பு வந்து கேட்டிருக்கிறோம். அவங்களால வந்து கண்டுபிடிக்க முடியல, நிறைய போலீஸ் நிலையங்கள் இருக்கிறதால சோ சில மனிதங்களை வந்து அவன் முயற்சி செஞ்சு கொண்டு இருந்திருக்கிறா. கடைசியா வந்து இப்படி வெளிக்கடை போலீஸ் நிலையத்துக்கு தான் அழைத்து கொண்டு சென்றிருக்காங்க என்ற மாதிரி ஒரு தகவல் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. வெளிக்கடை போலீஸ் நிலையத்துக்கு வந்து தொடர்பு கொண்ட போதும் வந்து எந்த மாதிரியான ஒரு தகவலும் வந்து கிடைக்கல. நிமேஷுக்கு வந்து திரும்ப திரும்ப அவங்க போன் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு சந்தர்ப்பத்துக்கு மேல நிமேஷ் போன்ல இருந்து ஒரு நபர் வந்து ஆன்சர் பண்ணி சொல்றேன், நான் ஒரு போலீஸ் அதிகாரி, உங்களோட மகன் இங்கதான் தடுத்து வைக்கப்பட்டிருக்க என்ற மாதிரி வந்து அவங்க கூறியிருக்காங்க. அப்ப அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, நான் 20 வருஷமாக ராணுவத்துல வேலை செஞ்ச ஒரு தாய், சோ என்னோட மகனை வந்து நீங்க அங்கதான் வச்சிருக்கீங்க, சோ பத்திரமா வச்சுக்கொள்ளுங்க, நான் வந்து விடிய வந்து என்னன்னு சொல்லி பாக்குறேன், என்ன நடந்ததுன்றது வந்து விடிய வந்து தெரிஞ்சு கொள்றேன், சோ அவரை வந்து அங்கே வச்சுக்கொள்ளுங்க என்ற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்கிறான். சோ போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, இவர் வந்து ஒரு சத்தம் கூச்சல் போடுறது ஒரு அமைதி இல்லாம வந்து செயற்பட்டு கொண்டிருக்கு. சோ இவரை வந்து எங்களால் தடுத்து வைத்திருக்க முடியல, நிறைய முயற்சி செஞ்சு பார்த்தோம், தடுக்க முடியல. சோ நாங்க இவரை பக்கத்துல ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறோம் என்ற மாதிரி வந்து அந்த போலீஸ் அதிகாரி அந்த தாய்க்கு வந்து கூறியிருக்கிறேன். அப்ப வீட்டு அம்மா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எங்கேயாவது போலீஸ் நிலையத்துல ஒரு இடத்துல அவர் சங்கிலியால என்னாலும் வந்து கட்டி போடுங்க, நாளைக்கு காலையில நான் வந்துடுவேன், நான் வரும் வரையும் அவர் அங்க வச்சிருங்க என்ற மாதிரி வந்து கூறியிருக்கிறார். சோ சட்டத்துல வந்து அந்த மாதிரியான ஒரு இடம் கிடையாது, நாங்க அவரை வைத்தியசாலையை கூட்டிக் கொண்டு போறோம் என்ற மாதிரி வந்து அந்த போலீசார் வந்து அந்த தாய்க்கு தெரிவித்திருக்கிறார். சோ அடுத்த நாள் விடிஞ்ச உடனே, அதாவது அதிகாலையிலே பதுளையில இருந்து அந்த தாய் வந்து இரவோடு இரவா வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறாங்க. அப்ப அவ போயிட்டு அங்க முன்னுக்கு இருக்கிற சந்தர்ப்பத்துல ஒரு போலீஸ் உயர் அதிகாரி வந்து கேட்டாரா, இந்த பெண் தானா அந்த உயிரிழந்த இளைஞனுடைய தாய் என்ற மாதிரி வந்து கேட்டிருக்கிறார். அப்ப அந்த தாய்க்கு வந்து தன்னுடைய மகன் வந்து உயிரோடு இருக்கிறாரா இல்லையா, இல்ல ஹாஸ்பிட்டல்லையா, இல்ல போலீஸ் நிலையத்துல தானா என்ற மாதிரியான எந்த ஒரு தகவலுமே தெரியாது. அவ இரவோடு இரவா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அப்பதான் முடிய அதிகாரியை வந்து இருந்திருக்கா. அப்ப இந்த அதிகாரி வந்து கேட்கும் போது அவருக்கு எந்த ஒரு தகவலுமே தெரியல. அப்ப அந்த போலீஸ் அதிகாரி வந்து உயிரிழந்த இளைஞனுடைய அம்மாவா இது என்று அவ கேட்ட உடனே அந்த அம்மா வந்து பகல இன்னொரு போலீஸ் அதிகாரிகிட்ட வந்து கேட்டிருக்கா, அப்ப என்னுடைய மகனா உயிரிழந்தது இல்லாடி வந்து போலீஸ் கூடத்துக்குள்ள வேறு யாரும் உயிரிழந்திருக்காங்க மாதிரி வந்து கேட்டிருக்கா. ஆனா வந்து எந்த மாதிரியான தகவலும் வந்து தெரிஞ்சிருக்கல. அந்த அம்மாவை போலீஸ் நிலையத்தினுடைய தலைமை அதிகாரியா வந்து ஓஎஸ்சி வந்து அந்த அம்மாவை தன்னுடைய கேபினுக்கு வந்து கூப்பிட்டு, உங்களுடைய மகன் உயிரிழந்திருக்கிறார் என்ற மாதிரியான ஒரு தகவல் அந்த தாய்க்கு வந்து சொல்லப்படுகிறது. அந்த தாய் வந்து அங்க கதறி கூச்சலிட்டு வெளியில வந்து அந்த ஊடகங்களுக்கும் இந்த தகவல் சொல்லப்பட்டதுக்கு பிறகு ஊடகங்கள்ல இன்றைக்கு அதிகம் பரபரப்பா இந்த சம்பவம் வந்து பேசப்பட்டு வருது. அப்ப அந்த தாய் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த இளைஞனுடைய இறந்த உடலை பாக்குறதுக்காக பிரேத அறைக்கு வந்து போயிருக்கிறார். அந்த இடத்துல வந்து அவருடைய டிஷர்ட் கூட மாற்றப்பட்டு இருக்கிறது. சந்தேகத்துக்கு இடமான சில விஷயங்கள் வந்து நடைபெற்றிருக்கிறது. கையடக்க தொலைபேசி வந்து அடிச்சு உடைக்கிறதுக்கு, ஆதாரங்களை மறைக்கிறதுக்காக வந்து இந்த போலீஸ் அதிகாரிகள் வந்து முயற்சி எடுத்திருக்காங்க என்ற மாதிரி அந்த இளைஞருடைய தாய் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அங்க போற நேரத்துல வேற ஒரு டிஷர்ட் இருந்தது, இப்போ வந்து போட்டிருக்கிறது வேற டிஷர்ட், 2 கலருமே வித்தியாசமானது என்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறார். இதை பற்றிய தகவல் எதுவுமே கூறப்படல. தான் கேட்ட போதும் அவருடைய டெனிம கழட்டி குப்பை கூடைக்குள்ள வீசப்பட்டிருந்தது. ஏன்னு கேட்ட போது சில நேரத்துல வந்து அவர் இப்படி கத்தை கூச்சலிட்டதால தற்கொலை முயற்சி, அதாவது தூக்க தொங்கினாலும் என்றதற்காக அவருடைய டவுசரை கூட கழட்டி குப்பையில போட்டாங்க என்ற மாதிரி வந்து போலீஸ் அதிகாரிகள் வந்து குறிப்பிட்டிருந்தது.
சோ இந்த மாதிரி போலீஸ் அதிகாரிகளை சித்திரவதை செய்து என்னுடைய மகனை படுகொலை செய்திருக்காங்க என்ற மாதிரி இளைஞனுடைய தாய் வந்து கதற காட்சி இன்றைக்கு ஊடகங்கள்ல வெளிவந்து கொண்டிருக்கிறது. சிறை கைதிகளை பாதுகாக்கிற அமைப்பும் கூட இதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைத்திருக்கிறது. சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்ததுக்கு பிறகு அந்த ஆதாரங்களை மறைக்கிறதுக்காக போலீஸ் முயற்சி எடுத்திருக்காங்க. இதே மாதிரியான ஏராளமான சம்பவங்கள் கடந்த காலத்திலேயும் வந்து பதிவாகி இருக்கிறது. இதுவும் ஒரு லாக்அப் மேடர் தான் என்ற மாதிரி சிறை கைதிகளை பாதுகாக்கிற அமைப்பு வந்து வெளியிட்டிருக்கு. நேரம் பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டிருக்கு. அந்த பரிசோதனையில வந்து உறுதியான ஒரு முடிவு கிடையாது. சில காயங்கள் வந்து உடம்புல காணப்பட்டிருக்கு என்ற மாதிரி வந்து பிரேத பரிசோதனை அந்த அறிக்கையில வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த இளைஞன் மது போதையில இருந்திருக்கிறாரா என்றதுக்கான ஒரு அடுத்த கட்ட பரிசோதனை வந்து ஆரம்பிக்கப்படும் என்ற மாதிரி வந்து கூறப்பட்டிருக்கு. இந்த இளைஞருடைய தாய் வந்து அவர் வளமையா ஒரு சிகரெட் கூட பிடிக்க மாட்டார் என்ற மாதிரி வந்து ஊடகங்களுக்கு வந்து தெரிவிச்சிருக்கு. சோ போலீஸ் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா இது தொடர்பான விசாரணைகள் வந்து ஆரம்பிக்கப்படும், அடுத்த கட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என்ற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்கு. இது வந்து ஒரு தாக்குதல் சம்பவம் கிடையாது. அந்த இளைஞன் தன்னைத்தானே சுவர்ல முட்டி தானே இறக்க முற்பட்டார் என்ற மாதிரி, அவர் வந்து ஒரு மனநோயாளி என்ற மாதிரி வந்து போலீஸ் வந்து இந்த கேஸ் வந்து க்ளோஸ் பண்றது மாதிரியான ஒரு செயற்பாடையும் வந்து பார்க்க முடிகிறது. சோ இது தொடர்பான விசாரணைகள் நடைபெற போகிறது. அடுத்த கட்ட தொடர்பாக வந்து நாங்க பொறுத்து தான் பார்க்கணும். ஒருவேளை அந்த இளைஞன் வந்து தன்னைத்தானே சுவர்ல முட்டி எப்படி இறக்க முற்பட்டான்னு சொன்னா அவருக்கு எப்படி அந்த மருத்துவத்துறையில வந்து ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்தது என்றது வந்து ஒரு கேள்விக்குறியான விஷயமா தான் காணப்படுது. போலீசார் வந்து சொல்ற தகவல் வந்து எந்த அளவுக்கு உண்மையான விஷயம் என்றது வந்து யோசிச்சு செயல்பட வேண்டிய ஒன்றாதான் காணப்படுது. இது வந்து ஒரு லாக்அப் மேடரா வந்து இலங்கையில வந்து இடம்பெற்றிருக்கு என்ற மாதிரி வந்து குறிப்பிடல. சோ இது தொடர்பான விசாரணைகள் வந்து இடம்பெற்று அதுக்கான முடிவு வந்து எவ்வளவு சீக்கிரம் கிடைக்கிறதோ அவ்வளவு சீக்கிரத்துல வந்து தெரிய வரும் என்ன நடந்தது என்றது. பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இளைஞனை வந்து கட்டுப்பட்டு முடியாத அளவுக்கு தான் போலீஸ்ல இருக்க உத்தியோகத்தர் வந்து இருக்கணுமா என்றதும் வந்து சமூகத்தால வந்து கேட்கப்படுற ஒரு கேள்வி தான் இருக்கு. சோ பொறுத்து தான் பார்க்க வேணும் என்ன மாதிரியான விஷயம் வந்து நடக்க போது, என்ன நடந்தது என்றதுக்கான வீடியோ வந்து பொறுத்து நாங்க பார்த்துக்கொள்ளலாம். சோ இதே மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பாக்குறதுக்காக எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்கள் வேன்.